கும்மிடிப்பூண்டியில் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்த எம்எல்ஏ. கும்மிடிப்பூண்டியில் 11 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ஜே. கோவிந்தராஜன் கும்மிடிப்பூண்டி அடுத்த அரம்பாக்கத்தில் உள்ள புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியில் திங்களன்று துவக்கி வைத்தார். தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் மறைந்த தமிழக முதல்வர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி இன்று மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்து திருவள்ளூரில் இன்று துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பாக்கம், பொந்தவாக்கம், கரடிபுத்தூர் உள்ளிட்ட 11 பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கும் விதமாக கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் உள்ள புனித மரியன்னை தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ஜே. கோவிந்தராஜன் துவக்கி வைத்து 310 மாணவர்களுடன் உணவு அருந்தினார். நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சந்திரசேகர், அமிர்தமன்னன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட அவைத் தலைவர் பகலவன், திமுக மாவட்ட துணை செயலாளர்கள் எம். எல். ரவி, பரிமளம் விஸ்வநாதன், மாவட்ட பொருளாளர் எஸ். ரமேஷ், திமுக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் மு. மணிபாலன், கும்மிடிப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் கே. எம். எஸ். செல்வகுமார், துணை தலைவர் மாலதி குணசேகரன், அரம்பாக்கம் ஊராட்சி தலைவர் தனசேகர், கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி தலைவர் சகிலா அறிவழகன், மாவட்ட கவுன்சிலர்கள் சாரதம்மா முத்துசாமி, ராமஜெயம், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜெயச்சந்திரன், மேயழகன், திமுக மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம், திமுக அயலக அணி நிர்வாகி மீனலூர் மனோகரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் ஆரம்பாக்கம் புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சார்பில் மாணவிகளின் கல்வி வசதிக்காக பள்ளிக்கு மேசை நாற்காலிகள் தேவை எனவும் புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி சார்பில் மாணவர்கள் கலையரங்கம் கேட்டும் எம்எல்ஏ ஜே. கோவிந்தராஜனிடம் மனு அளித்தனர். இந்த மனுவை பெற்ற எம்எல்ஏ ஜே. கோவிந்தராஜன் புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு 10 நாட்களில் 50 மேசை நாற்காலிகளும், தொடக்கப்பள்ளிக்கு 7.5 லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கமும் ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கண்ட பள்ளியில் 310 மாணவர்களுக்கு காலை உணவு தயாரிக்க 2 பணியாளர்களை நியமிக்கப்பட்டு இருந்த நிலையில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டவர், மாணவர்களுக்கு தயாரிக்கும் காலை உணவை தரமாகவும் சுவையாகவும் தயாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களை பாராட்டி அவர்களுக்கு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ ஜே. கோவிந்தராஜன் ஊக்க பரிசளித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அரம்பாக்கம் புனித மரியன்னை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ஆக்னஸ், புனித மரியன்னை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி மேரி ஜெசிந்தா, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மரிய சரோஜா, செசிலியா, ஆண்டனி கிரேசி, மரிய நிர்மலா, மேரி எலிசபெத் ராணி, சகாய மேரி, ஆக்னஸ், பிரபேக்கால் உள்ளிட்டோர் முன் நின்று நடத்தினர். ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்கு, கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேயே அதிகமான மாணவர்கள் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி எதுவுமே இந்த பள்ளி தான். சரியா? அதனால இங்க 310 மாணவ மாணவியர்கள் படிக்கின்றார்கள். இவங்க 2 பேர் போதாது. வீடியோஸா நீங்க கூடுதலா சமையல் இருக்கணும். 2 பேரால செய்ய முடியாது. ஆனா 320 பேர் இருக்காங்க. இதை நீங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சொல்லி தனியாக அனுமதி கொடுத்து இன்னும் 2 பேரை கூடுதலா கொடுத்து நல்ல உணவை மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடையின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது உடனடியா இன்னைக்கே நீங்க கொண்டு வரணும். ஆனா 2 பேர் தான் போட்டுருக்கீங்க, போதாது. 2 பேரால 325 குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாது. அதனால நான் ஓப்பன் வேலைகள் சொல்றேன். அதனால நீங்க அனுமதி பெற்று கூடுதலாக சமையலரையும் பொறுப்பாளரையும் நியமித்து அந்த பணியை செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். வட்டார வளர்ச்சி அலுவலர் சொன்னாங்க. இன்னைக்கே லட்சம் வாங்கிட்டேன். இன்னைக்கே கடகால் போட்டு இந்த வாரத்திலே கடகால் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிச்சயமாக கலையரங்கம் பசுவதற்குண்டான பணிகள் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கு 50 டெஸ்க் இந்த வருஷம் தான் பண்ண முடியும்.
நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். கடலில் தவறாத கங்கை நதியே, கொள்கையில் கொள்ளாத நிலக்கடலே, லாரி வளங்கள் மணலே, காடு வள்ளலே, என் மாவட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக விளங்கும் கலைஞரை உயர்த்தி நிர்வாக திறமையில் சிறந்த ஆசானே, தங்கள் வருகை தந்து வாழ்க்கை டீச்சர் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க டீச்சர். சார் இன்னொரு டைம் போடுங்க சார். தலைவரே ஓகே